என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. வல்லமில்லாத பிள்ளையா அன்னையை தேடுது, புத்தமில்லாத பெத்த மனம் சோகத்தில் வாடுது. ரியா, அழாதடா செல்லம். நீ அம்மா இல்லாம தான் அழுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா வீட்டுக்கு வராததுக்கு இந்த அப்பா தாண்டா காரணம். அம்மா என் கூட சேரலனாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்துக்கிட்டு நீயும் அவ கூட சந்தோஷமா இருந்த. தேவையில்லாம ஏதேதோ பண்ண போய் இப்ப அவ உன்னை பார்க்க கூட வரமாட்டேன்னுட்டு போயிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் அப்பா தாண்டா. அப்பாவை மன்னிச்சிருடா. ஐயோ, இப்ப ஐஷு கோச்சுக்கிட்டு போனதை விட ரியாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. மச்சான் வாடா, வா கையல். என்ன ரியா இன்னுமே அழுதுட்டு தான் இருக்காளா? ஆமா கையல், எங்க கொஞ்ச நேரம் எதையாவது காமிக்கும் போது கொஞ்சம் சரியாகிறா. அப்புறம் எப்படியோ கொஞ்ச நேரம் தூங்க வச்சேன். அப்புறம் திரும்பவும் இப்ப தூங்கி எழுந்ததும் அழுதுகிட்டே தான் இருக்கா. ஐயோ சரி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என் கையில நீ முகில இங்க படுக்க வச்சுட்டு ரியாவை தூக்கிட்டு வெளியே போ. வெளியே ஏதாவது காமிச்சு கொடுத்தா கொஞ்சம் சரியாவா. சரி சக்தி. டேய், அதுக்கப்புறம் ஐஷுவை பார்க்கவே இல்லையா? இல்லடா, எங்க இருந்து பாக்குறது? அவ தான் வீட்டுக்கும் வரமாட்டேன்ட்டா, ஹாஸ்பிட்டலுக்கும் வரல. ராகேஷ் வராம நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் எப்படிடா பாக்குறது? இப்போ என்னால அவளை பார்க்க முடியலன்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. எனக்கு ரியாவை நினைச்சாதாண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த 2-3 நாள் ஐஷு வீட்டுக்கு வந்தப்போ ரியா எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? இவ்வளவு நாள் என்னதான் ஐஷு இல்லாம நான் ரியாவை நல்லா பார்த்திருந்தாலும் இந்த 3 நாள் ஐஷு கூட இருக்கும்போது ரியா அவ்வளவு சந்தோஷமா இருந்தாடா. எதுக்கு இப்பெல்லாம் அம்மா அப்பா அப்படின்னு பேச கூட ஆரம்பிச்சிட்டா. ஐஷு வராமையே இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவ வந்து ரியா கூட இருந்து அவளை இவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டு இப்ப அவளை காணோன்னதும் ரியாவால அதை தாங்கிக்கவே முடியல. ஐஷு எங்கன்னு தான் அவ தேடிக்கிட்டு இருக்கா. தேவையில்லாம நானே ரியாவோட சந்தோஷத்தை கெடுத்துட்டேன்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறனோ தெரியல. டேய், அவதான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு போயிட்டானா, நீயாவது அங்க போய் அவகிட்ட ஏதாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம்லடா. போட நீ வேற. ஏற்கனவே நான் ஏதோ அவகிட்ட போனாலே அவகிட்ட ஏதோ தப்பா நடந்துக்கிறதுக்காக தான் போறேன்ற மாதிரி நினைச்சிட்டு தான் போயிருக்கா. இதுல வேற நான் அவ வீட்டுக்கே போனேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அதை கன்ஃபார்மே பண்ணிடுவா. ஒன்றும் தேவையில்ல. அதான் ராகேஷ் வந்ததுக்கு அப்புறம் அவ ஹாஸ்பிட்டலுக்கு வருவாள்ல, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். டேய் சரிடா, விடு. அவளை பார்க்க முடியலன்னு வருத்தப்படாத. எனக்கெல்லாம் ஒரு வருத்தமும் இல்லடா. நான் ரியாவை நினைச்சுதான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி அவளை பார்க்க முடியலன்னு எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லடா. டே மச்சான், டேய் முடியலடா சக்தி. முன்னால் அவளை ஒரு தடவையாவது பார்த்தா மட்டும் போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அவ கூட வாழணும்னு ஆசையா இருக்குடா. நான் ஐஸ்வர்யா 3 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம்னு ரொம்ப நம்பிட்டேன்டா. ஆனா இப்போ எங்க அதெல்லாம் நடக்காமையே போயிருமோன்னு பயமா இருக்குடா சக்தி. டி மச்சான், இப்ப என்னாச்சு? எதுக்கு நீ இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? இங்க பாரு, ஐஷு உனக்கு தான். அதை எந்த கொம்பம் வந்தாலும் மாத்த முடியாது. ஆரம்பத்துல உன்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவள நீ தான் வேணும்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் கூட வர வச்சல்லடா. அவளை ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நீயாடா இப்ப என்ன பண்றது தெரியலன்னு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. இங்க பாரு, என்னால முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, இதெல்லாம் உன் கேரக்டருக்கே செட் ஆகல. இப்ப சொல்ற கேட்டுக்க. ஒருவேளை ஐஷுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலன்னா கூட திரும்பவும் உன்னை லவ் பண்ண வச்சு நீ தான் வேணும்னு சொல்ல வைக்க உன்னால முடியும்டா. மச்சான், நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த காப்பித்தூள் மண்டையன் வந்தாலும் கவலை இல்லை. அவனை நான் பாத்துக்கிறேன். ஐஷுவை கரெக்ட் பண்ற வேலையை மட்டும் நீ பாரு, புரியுதா? டி சக்தி, ஐஷு திரும்பவும் என் கூட வந்து சேர்ந்துருவாள்லடா. அடே நாள்கேண்டா, என் உயிரை கொடுத்தாவது உங்களை சேர்த்து வைப்பேன்னு சொன்னல.
தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. அக்கா ஏதாவது வேலை இருக்காக்கா? சொல்லுங்கக்கா, நான் பாக்குறேன். என்ன வேலை சீதா? ஒரு வேலையும் இல்ல. சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சனால தானே நான் உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். சரிக்கா. இல்ல, நான் காலையில இருந்து தீரனை ஸ்கூல்ல சேர்த்திட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு வர்றதுக்கே நேரம் ஆயிடுச்சு. அதான் வீட்டுல எதுவுமே பண்ணல. அதனாலதான் இனி ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டேன். சரி, நைட்டுக்கு வேணும்னா நானே சமைக்கிறேன்க்கா. அதெல்லாம் பரவாயில்ல சீதா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் வீட்டுல எந்த வேலையும் செய்யலையே, நம்மள ஏதாவது சொல்லுவாங்களா, நம்ம ஏதாவது பண்ணணுமானெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். இந்த வீட்டுல 2 அத்தைங்களையுமே நான் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். அப்படி இருந்தும் நான் ஏதாவது பண்ணும்போது அவங்க கூட மாட ஏதாவது உதவி பண்ணுவாங்க. அதுவே போதும். நீ எல்லாம் எதுவும் பண்ணணும்னே இல்லை. அதுவும் இல்லாம இனி நீ வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் வீட்டுல இருப்ப. வேலை கிடைச்சிட்டா அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவ. அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு சீதா. நீ எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல. சரிக்கா. இல்ல, நைட் நீங்க சமைக்கும் போது எனக்கு கூப்பிடுங்க. நான் வந்து கூட ஏதாவது ஹெல்ப் அது பண்ணி தரேன். சரி சீதா, கூட வந்து நில்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே வேலை செய்யலாம். சரிக்கா. அப்புறம் சீதா, நான் கொஞ்சம் பூ கட்டிட்டேன். இன்னும் இந்த பூ தலையில வச்சுக்கிறியா? ஐயோ இல்லக்கா, பரவாயில்ல. எனக்கு தலையில பூ வைக்கிறதுலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன நீ இப்படி சொல்ற? அதெல்லாம் முன்னால. இப்பெல்லாம் அப்படி இருக்க கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் தலையில எல்லாம் பூ வச்சுக்கணும். அப்பதானே பார்க்க அழகா இருக்கும். அது இல்லக்கா, அது பூ வச்சாலே எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கும். அதனாலதான். அது எப்பவுமே வைக்காம என்னைக்காவது ஒரு நாள் வைக்கும் போதுதான் தலைவலி வர்ற மாதிரி இருக்கும். அடிக்கடி வச்சு பழகிட்டேன்னா அப்புறம் தலைவலி எல்லாம் ஒன்றும் வராது. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. இனி கொஞ்சம் அடிக்கடி பூவெல்லாம் வச்சுக்கணும் சீதா. அப்பதான் நல்லா இருக்கும். இரு, நான் கட்டிட்டேன், கொஞ்சமா வை. சரிக்கா. சரி, இங்க வா, திரும்ப நானே வச்சு விடுறேன். அண்ணி. அட வா அரவிந்த், இன்னைக்கு என்ன நேரத்திலேயே வந்துட்ட? வேலை முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அண்ணி, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். சரி அரவிந்த். சீதா, தீரன் வந்துட்டானா? அப்பவே வந்துட்டான். நேரத்திலேயே நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன். பின்னால அங்க ஆதினில கூட விளையாடிட்டு இருக்கான். சரி சரி, ஓகே. ஏன்னா நான் நேரத்துல வந்துட்டேன்ல, அதான் சரியா அவன் வரலன்னா போய் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன். இல்ல நானே கூட்டிட்டு வந்துட்டேன். சரி. அப்புறம் அண்ணி, என்ன சீதாவும் நீங்களும் பயங்கர டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு போல, நான் இடையில வந்து கெடுத்துட்டேனா? ஐயோ அரவிந்த், எங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பூ வச்சுக்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா அரவிந்த், கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. சீதா கிட்ட பூ வைக்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ இதுக்கு முன்னாடி பூவெல்லாம் வச்சு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னா. அதான் இதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுல, அடிக்கடி பூ வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே கரெக்டா வந்துட்டீங்களே, நீங்களே அவளுக்கு பூ வச்சு விடுங்க. இந்தாங்க. ஐயோக்கா வேணாம், கொடுங்க, நானே வச்சுக்கிறேன். ஏன் இப்ப அரவிந்த் வச்சு விட்டா என்ன? எல்லா பொண்ணுங்களும் புருஷன் கையால பூ வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்ப கூட மாமா இங்க இருந்திருந்தாருன்னா அவர் தான் எனக்கு பூ வச்சு விட்டு இருந்திருப்பாரு. இந்த அரவிந்த், நீ சீதாக்கு பூ வச்சு விடு. வேணா அரவிந்த், வச்சு விட மாட்டேன்னு சொல்லுங்க. எதுக்கு அப்படி சொல்லணும்? இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சான்ஸ். இதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? இப்ப மட்டும் நீங்க இந்த பூவை என் தலையில வச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. வச்சு விட்டா என்ன பண்ணுவ? அடிப்பியா? எல்லாத்துக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். கொடுங்க, நீ நான் வச்சு விடுறேன். வேண்டாம், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அமுதாணி தான் பூ வச்சு விடுன்னு சொல்றாங்க, வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? புதுசா கல்யாணம் வேற இருக்கு, பொண்டாட்டிக்கு பூ வச்சு விட மாட்டேன்னு சொன்னா அவங்க ஏதாவது தப்பா நினைக்க மாட்டாங்களா? அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க தான் ஏதேதோ தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ரூம்குள்ள மட்டும்தான் நீங்க யாரோ நான் யாரோ. ரூமுக்கு வெளியே வந்துட்டா இங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க எனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறேன், நான் உங்களுக்கு புருஷனா நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். அந்த டீலிங்கை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நீங்க என் பொண்டாட்டி, நான் உங்க புருஷன். இப்போ புருஷன் பொண்டாட்டி தலையில பூ வச்சு விடலாம்ல? வச்சு தொலைங்க. நான் காவலுக்கு மட்டுமில்லடி, கட்டிலுக்கும் கட்டிக்காரண்டி, நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரண்டி,
நீ கிட்ட வாடி 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. ஐயோ, என்ன பண்ணாலும் குழந்தை அழுகே நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்காளே. ஐயோ தெரியலடா முகில, பாப்பா அழுதுட்டே இருக்கா, என்னன்னு தெரியல. நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாப்பாவை பார்த்துட்டு இருக்கேன்ல. ஐயோ இவன் ஒருத்தன். டேய், மிட்டாய்க்காகலாம் பாப்பா அழலடா, நீ சும்மா இரு. பாப்பாவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா அழுகியன்னு நான் நிறுத்துறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு சரியா? ஐயோ அம்மா அம்மான்னு அழுதுட்டு இருக்கா. ஒருவேளை சக்தி சொன்ன மாதிரி ஐஷு தான் தேடி அழறாளோ? ஐயோ டே முகில் தங்கம், அம்மா பாப்பாக்கு எல்லாமே கொடுத்து பார்த்துட்டேன்டா. அவ என்ன காமிச்சாலும் அழுகே நிறுத்தாம அழுதுகிட்டே தான் இருக்கா. ரியா பாப்பா மேல உள்ள பாசத்துல நீ அதையும் இதையும் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றது எனக்கு புரியுது. ஆனா பாப்பா அதுக்காகலாம் அழலடா தங்கம். பாப்பா அவ அம்மா வேணும்னு அழுதுகிட்டு இருக்கா. அது அவங்க உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுடா முகி. சரி நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அம்மா பாப்பாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி அழுகே நிறுத்த முடியுமான்னு பாக்குறேன். கையல், ரியா குட்டி இன்னும் அழுதுட்டே இருக்கா? ஐயோ வாங்க சக்தி. ஆமா அழுதுட்டு தான் இருக்கா. அப்படின்னா கொஞ்ச நேரம் அழுகே நிறுத்துறா, அப்புறமா கொஞ்ச நேரம் தூக்கம் வரும்போது தூங்கிடுறா, திரும்ப எழுந்திரிச்சதும் திரும்ப அம்மா அம்மான்னு அழுதுட்டே இருக்கா சக்தி. முன்னாடியெல்லாம் கூட ஷமீர் அண்ணா ரியா குட்டியை நம்ம வீட்டில் தான் விட்டுட்டு போவாரு. ஆனால் அப்பெல்லாம் இப்படிலாம் அழமாட்டா சக்தி. சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவா, அப்புறம் முகில் ஏதாவது விளையாட்டு காமிப்பா, கொஞ்ச நேரம் சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருப்பா, அப்புறம் அப்படியே தூங்குவா, பேசாம தான் இருப்பா. ஆனால் இப்போதான் இப்படி அழுதுட்டே இருக்கா. அதான் கையல், நான் சொன்னல 2-3 நாள் ஐஷு ஷமீர் வீட்டில் வந்து ரியாவை பார்த்துக்கிட்டான்னு. 2-3 நாள் அவள் பார்த்துக்கிட்டதுனால இப்போ அவள் இல்லைன்னு அவளை காணோம்னு அழறாளோ என்னவோ. ஆனா என்ன 2-3 நாள் பார்த்ததுக்கே ரியாவுக்கு அவளை தெரிய ஆரம்பிச்சிருக்குமா? அது எப்படி அவ காணோம்னு தான் அழுதுகிட்டு இருக்கான்னு தான் தெரியல. சக்தி என்ன பேசுறீங்க? ஒரு குழந்தைக்கு அவளோட அம்மாவை தெரியறதுக்கு 2-3 நாளெல்லாம் அவசியம் இல்லை சக்தி. ஒரு நிமிஷம் பார்த்தா கூட அடுத்த நிமிஷம் அம்மாவை காணோம்னா குழந்தை அழதான் செய்யும். அதுலயும் 2-3 நாள் ஐஷு கூடயே இருந்து ரியாவை பார்த்துருக்கா. இதுதான் உன் அம்மான்னு நம்ம யாருமே ரியாவுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைக்கு தெரியும் சக்தி அம்மா யாருன்னு. அம்மா பக்கத்துல இருக்கும்போது, அம்மா தூக்கும் போது நம்ம அம்மா தான் தூக்குறாங்க, நம்ம அம்மா தான் பேசுறாங்கன்னு அந்த குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஷமீர் அண்ணன் என்ன சொன்னாரு? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரா? பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா கையல், அவன் இந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போய் ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்டி கையில். என்ன பண்றது சக்தி? ஐஷு கிட்ட போய் நம்ம ஏதாவது பேசலாமா? நம்ம பேசினா அவ அது எந்த அளவுக்கு நம்புவான்னு எனக்கு தெரியல. சரி, இப்போதைக்கு முதல்ல ரியா பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அதனால ரியா அவ இல்லாம அழுதுகிட்டே இருக்கால, நீ பேசாம ஐஷு வீட்டுக்கு ரியாவை கூட்டிட்டு போறியா? சரி சக்தி, அதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. ஏன்னா ரியாவும் ஐஷுவை பார்க்காம அழுதுகிட்டு தான் இருக்கா. கண்டிப்பா ஐஷுவாலையும் ரியாவை பார்க்காம இருக்க முடியாது, அவளும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா. அதனால நான் பேசாம ரியாவை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்போ ரியா அவ கூட இருந்தா கொஞ்சம் அழாம இருப்பாள்ல. அது மட்டும் இல்ல சக்தி, ஐஷுக்கு பழசையெல்லாம் ஞாபகம் வர வைக்கிறதுக்கு ஷமீர் அண்ணாவால முடியுதோ இல்லையோ, ஆனா ரியாவால கண்டிப்பா முடியும். ஏன்னா ஐஷு என்னதான் எல்லாத்தையும் மறந்திருந்தாலும் ஒரு குழந்தைய சுமந்தது, அதை பெத்தெடுத்தது, இதையெல்லாம் நிச்சயமா ஒரு தாயால என்னைக்குமே மறக்க முடியாது. அது அவளுடைய உள் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அவ ரியா கூட இருக்கும் போதெல்லாம் நிச்சயமா அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சக்தி. நீ சொல்றது உண்மைதான் கையல். அவளுக்கு ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, ஆனா ரியாவை பார்க்காம அவளால இருக்க முடியலன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவ ஷமீர் வீட்டுக்கே வந்தா. அப்போ நிச்சயமா அவளுக்குள்ள ரியா மேல ஏதோ ஒரு உணர்வு இருக்குதானே? ஆமா சக்தி, நானும் அதான் சொல்றேன். ஷமீர் அண்ணன் பாவம் இவ்வளோ ஃபீல் பண்றாரு. அவருக்காகவும் ரியாக்காகவும் கண்டிப்பா ஐஷுவை நம்ம அவர் கூட சேர்த்து வச்சுதான் ஆகணும்.
ஆமா கையல், திரும்ப என் நண்பன் முகத்துல சிரிப்பு பார்க்கணும்னா ஐஷு அவன் கூட வந்து சேரணும். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, ரியாவை கூட்டிட்டு போய் ஐஷு கிட்ட கூடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி சக்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.